தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இல புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சார், முதல்ல உங்களுக்கு ஒரு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். சார், இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்தியாவினுடைய பிரதமரும் 2 பேரும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது முதலமைச்சர் பேசக்கூடிய அந்த தருணத்தில் ஒன்றிய பிரதமர்னு சொல்ல போகும்போது பாஜகவினுடைய தொண்டர்களும் அங்கே பெரிய அளவில் சத்தத்தை போட்டு ஆர்ப்பரித்து ஒரு கலைபிரமாக மாறி இருக்கிறது. ஒரு பிரதமரை மேடையில் அமர வைத்து கொண்டு ஒரு ஒன்றிய பிரதமர்னு சொல்கிறது அவர் சீன்ற மாதிரி தெரியலையா சார்? அதாவது சட்டப்படி இருப்பதை சொல்லுவதை தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. புரியாதவர்களை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யூனியன் அப்படின்னும் போது ஒன்றியம் என்று வருது. பிரைம் மினிஸ்டர், ஒன்றிய பிரைம் மினிஸ்டர் போது தப்பே கிடையாது. அதை தவறு மாதிரி நினைச்சுக்கிட்டு, அதை என்னமோ இழிவு மாதிரி நினைச்சுக்கிட்டு, அது குறைவுபடுத்திட்டாங்க அப்படின்னு தானாக கற்பனை பண்ணிக்கிட்டு, இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த பாசிச பாஜக என்பது அப்படியே மோடி மேல உயிரை வச்சுக்கிட்டு எல்லாம் எவனும் கீழே உட்கார்ந்து இல்ல. மோடியே அவன் பார்த்தது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மோடிக்கும் அவங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது. மோடி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தூரம் தொலைவான ஆளு. காசு கையில கொடுத்து, கொடியை கையில கொடுத்து, நாங்க சொல்லும் போது ஏஞ்சி கத்து, நாங்க சொல்லும் போது உக்காந்திக்க என்று 420 மலை அண்ணாமலை போன்ற நபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு, அவ்வளவுதான். அதனால உடனே பிஜேபியில அப்படியே கேட்டாங்க, இப்படி போனாங்களா, அவங்க புரியாம எப்ப கத்த சொன்னாலும் அவன் ஏஞ்சி கத்த போறான். அதனால யூனியன் அப்படின் போது, யூனியன் கவர்மெண்ட் என்பது, ஒன்றிய அரசு என்பதில் எந்த தவறும் இல்லை. சட்டப்படி சட்டத்தை மதிக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர். அதுக்காக சொல்றோம். இதெல்லாம் போய் இவர்களுடைய இந்த கத்தல் கூச்சல்லாம் பார்த்தா ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா முதல்வர் அவர்கள் தன்னுடைய கருத்தில், தன்னுடைய உரையில் என்ன சொல்றாங்க என்பதுதான் முக்கியமே தவிர இதெல்லாம் அல்ல. நீங்க அந்த முக்கியமான அவர் சொல்ல வேண்டிய கருத்தை கேட்காம செய்யறதுக்கு, அவரை சொல்ல விடாம நிறுத்துறதுக்கு இந்த பிஜேபி அண்ணாமலை குரூப் செஞ்ச வேலைதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. கடந்த முறையும் இதே போல எங்களுக்கு அதுக்கு நிதி வேணும், அதுக்கு நீங்கள் உடனடியாக நிதியை தரணும்னு சொல்லி கேட்ட முதலமைச்சர் இன்றைக்கும் அதே பாணியில் எங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் நிதி வேணும், பேரிடரை அறிவிக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிரதமரை நேருக்கு நேராக இப்படி கேட்கறது பிரதமருக்கான ஒரு ஒரு நெருடலையும் ஒரு இறுக்கத்தையும் தர மாதிரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? அதுல முக்கியமாக முதல்வர் சொன்ன ஒன்றை கருத்து கொள்ளணும். தமிழ்நாடு அரசினுடைய வேண்டுகோள்கள், கோரிக்கைகள் என்பது மக்களின் கோரிக்கை, மக்களினுடைய எண்ணம், மக்களின் விருப்பம். இதைத்தான் தமிழ்நாடு அரசினுடைய கருத்தாக, கோரிக்கையாக இங்க எடுத்து வைக்கிறேன். நெருடல் வருது, கஷ்டங்கள் வருது அப்படின்றத விட, எத்தனை முறை நாங்கள் எந்த இடத்தில் கேட்டாலும் நீங்கள் அதற்கு எந்த விதத்திலும் செவிசாய்க்கவில்லை, எதுவும் பதிலும் சொல்றதில்ல, செய்யறதும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை மக்கள் மன்றத்துல நிலைப்படுத்திட்டார். அவர்களுடைய சுயரூபத்தை வெளிக்காட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் அறிவுபூர்வமாக முதல்வர் அவர்களின் உரை. அதுல அறிவுபூர்வமாக அவர் செய்த இந்த செயல்கள், இப்ப பாத்துங்க, அவர் சொல்றார் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். தேசிய பேரிடராக ஏன் அறிவிக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. தேசிய பேரிடர் மேலாண்மை என்பது எதற்காக இந்தியாவில் இருக்கு, அது சொல்லுங்களேன். தேசிய பேரிடர் மேலாண்மை என்ற ஒரு கமிஷன், ஒரு அமைப்பு எதுக்காக இருக்கு இந்தியாவுல? ஆக பாதிக்கப்படுகின்ற பொழுது, இப்ப மோடியே எடுத்துக்கோ. மோடிக்கு இப்ப என்ன, இங்க ஒரு பல்கலைக்கழகத்துல பட்டளிக்க வந்துட்டாரு. யாரு? இந்த RSS ரவி. யார் RSS ரவின்னா அந்த ஆளுநர் ரவி. இந்த ஆளுநர் ரவி பல்கலைக்கழகத்திற்கு தேதியை வாங்கிக்கிட்டு, டேட்டை வாங்கிக்கிட்டு அவர் கொடுக்கிற வரைக்கும் பட்டமளிப்பு விழாவே நடக்காம, அதுல மக்கள், மாணவர்கள்லாம் பல முறை பாதிக்கப்பட்டு எத்தனை மாதங்களாக வெயிட்டிங். இப்போ இவ்வளவுக்கும் பிறகு அந்த இதுக்காக கொடுக்கும்போது நாம என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு தானே வர்றாரு, வந்துட்டு அப்படியே ஆகா ஓஹோன்னு அப்படியே உத்தம புத்திர மாதிரி அப்படியே நாடக நடிகர் மாதிரி நடிக்கிறாரு. நாம கேட்கிறோம், பிளைட்ல தானே வரீங்க, 8000 கோடியில இந்தியாவிலே இதற்கு முன்பு எந்த பிரைம் மினிஸ்டரும் வாங்காத பிளேனை வாங்கி அந்த விமானத்துல தனியாக வரக்கூடிய சொகுசு பேர் வழியான மிஸ்டர் நரேந்திர மோடி எதுக்காக இதை சொல்றோம்னா, வந்தாரு
அதே பிளேன்ல எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள தூத்துக்குடி போகக்கூடாதா? அங்க அழிந்து கிடக்கக்கூடிய பகுதிகள பார்க்கக்கூடாதா? ஏன் பக்கத்திலே நெல்லை இருக்க போகக்கூடாதா? உன் கட்சியை சேர்ந்தவ நயினார் நாகேந்திரன்லாம் அங்கதானே இருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா? ஏன் நரேந்திர மோடிக்கு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எதுக்காக? தேர்தல் நேரத்துல இளைஞர்களை, மாணவர்களை சந்தித்து ஏதாவது ஒண்ணு பிரச்சாரம் பண்ணணும், அத பயன்படுத்தணுன்றதுக்காக மட்டும்தான் மிஸ்டர் மோடி இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்தாரே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அவரு எப்பொழுதுமே ஒரு ஆக்டர் என்பத நம்முடைய முதலமைச்சர் அவருடைய புத்திசாலித்தனத்தால், சாதுரியமான திறனால் அவர் பாருங்க ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணாரு. யார? மிஸ்டர் மோடிய. நரேந்திர மோடி அப்படியே இறங்கி வந்தோனே ஏர்போர்ட்ல அழகா போய் நம்முடைய முதலமைச்சர் என்ன குடுத்தாரு? பார்த்தீங்கல்ல அத? வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு மலர். இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் வெளிவந்த அந்த நூற்றாண்டு மலர குடுக்கிறார் பாருங்க. அங்கதாங்க திராவிட மாடல் நிக்கிறாரு. அங்கதான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நிற்கிறார். எதுக்காக சொல்றேன்னா, கிளியரா அத ஏன் குடுக்கிறாரு? இன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றது அப்படின்றது ஒண்ணு. புத்தகத்த மிஸ்டர் மோடி கிட்ட குடுக்கிறார். மோடி பார்க்கிறார். அது வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா மலர் அது. அத பார்க்கும்போது ஒண்ணு என்ன தெரியுமா மிஸ்டர் மோடி? பார்லிமென்ட்ல நாடாளுமன்றத்துல ஐயாவுடைய பேர், பெரியாருடைய பேர அவை குறிப்பிலிருந்து நீக்கிய கட்சிக்கு சொந்தக்காரனே, பார் எங்க ஐயாவ அப்படின்னு மூஞ்சி மேல அடிக்கிற மாரி ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணதையும் நாம கவனிக்கணும். ஆக எல்லா வகையிலுமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள்கள், தேவைகள், நின்னு போயிருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. சொல்லி இதெல்லாம் உடனே நீங்க செய்யுங்க. அதுல இன்னொன்னு குறிப்பிட்டார். அங்கதாங்க அதத்தான் மோடியோ, பிஜேபி கீழ கத்துனான் பாருங்க, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா, அவன் குடும்பத்து பிள்ளைகளையும் வாழ வச்சது, படிக்க வச்சது திராவிட இயக்கம் என்பது அவனுக்கு தெரியாது. சும்மா அந்த கொடிய தூக்கிட்டு இப்படி ஆடுவான். உன் பிள்ளைங்களுடைய சோத்துல மண்ண போடுற கட்சிடா பிஜேபி அப்படின்றது பின்னால தெரியும். எதுக்காக சொல்றோம்னா, தளபதியினுடைய உரைய பாருங்க. அழகா சொன்னார். 100 வருடங்களுக்கு முன்னால் நீதி கட்சி 100 வருடங்களுக்கு முன்னால் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி போட்ட விதைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியிலே உயர்கல்வியிலே உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. தொழில்நுட்ப கல்வியாக இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியான கல்விகளாக எந்த நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் முதல் இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது கல்வியில. அப்படின்றதையும் அங்க குறிப்பா எத்தனை பல்கலைக்கழகம், எத்தனை கல்லூரிகள், எத்தனை பெரிய பாராட்டுக்கள், எத்தனை பெரிய விருதுகளை பெற்றிருக்கிறது. இந்தியாவிலேயே அவைகள் எத்தனை இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கிறதுலாம் அழகா சொன்னார். எதுக்காக இதையெல்லாம் சொல்றாரு? நாம நினைச்சு பார்க்கணும். இதையெல்லாம் பிரைம் மினிஸ்டரை உட்கார வச்சுக்கிட்டு சொல்லும்போது, தமிழ்நாடு கல்வியில முதன்மையா இருக்கு. எங்க மாணவர்கள் தான் இருக்காங்க. இவங்க முன்னால இதையெல்லாம் நாங்க கேட்கிறோம். இதையெல்லாம் செஞ்சு குடுங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர், நான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அளவுல அற்புதமாக உரையாற்றி சிறப்பை ஏற்படுத்தியிருக்கார். தமிழ்நாட்டினுடைய கருத்தை மறுபடியும் சொல்லியிருக்கார். நாங்க பல முறை கேட்டோம், நீங்க செய்யல. இன்னும் எத்தனை முறை வந்தாலும் கேட்போம். நாங்க கேட்பதிலே என்றைக்கும் குறை வைக்க மாட்டோம். எங்க கடமை. என்ன சொல்லுவாரு? நான் போன தடவை வந்தனே, அப்ப ஏன் உங்க முதலமைச்சர் சொல்லக்கூடாதா? இப்படி பேசக்கூடியவனுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, விதண்டாவாதம் பண்றவனுங்க. இப்ப பாருங்க, இவர் வரும்போது திருச்சி முழுக்க சுத்தமா இருக்கணும். யாரு? 420 மலை. இந்த அண்ணாமலை 420 மலை. அவர் போறது அது அந்த வழி இந்த வழின்னு சொல்லிவிட்டு பெரிய ஆக்ட் போட்டோல மட்டும் போஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமில்ல? ஏர்போர்ட்ல இருந்து அவர் ஏர்போர்ட் டு யூனிவர்சிட்டி ரூட். இந்த ஆளு அங்க இருக்கிற மார்க்கெட் இருக்குல்ல, காந்தி மார்க்கெட். காந்தி மார்க்கெட்டுக்கு பக்கத்துல போய் எடுத்துக்கிட்டு போறதுக்காக கார்பரேஷன் வச்சிருந்தான் பாருங்க. அந்த குப்பையெல்லாம் கீழே கொட்டி மறுபடியும் அந்த வாழை அந்த இதெல்லாம் இலைகள் மற்ற குப்பையெல்லாம் எடுத்து போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு போஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாடகம், நடிப்பு, 420 மலை, அவரு ஒரு பக்கம் போறாரு, இவரு ஒரு பக்கம் செய்யறாருன்ற மாதிரி அங்க எதுவுமே சரியில்லாதவர்கள். இவர்களுடைய நோக்கம் திமுகவை தாக்கணும். இவருடைய நோக்கம் எதிர்காலத்துல அரசியலுக்கு வந்து இந்த விழாவையும் நாம பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பயன்படுத்தணும். அதனால தான் மோடி விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நெருங்கிய நண்பரா. என்ன உனக்கு நெருங்கிய? உனக்கு எத்தனை நாள் தெரியும்?
விஜயகாந்த் நீ என்னைக்காவது பார்த்தாவது இருப்பியா? விஜயகாந்த் உனக்கு தேர்தல் கூட்டணின்னு அந்த கட்சி ஒரு தடவை வந்திருக்கும். அடுத்த தேர்தல் கூட்டணியில ஒரு கட்சி போயிருக்கும். நெருங்கிய நண்பராம். எதுக்கு இதெல்லாம்? ஆக்ட். இதெல்லாம் அந்த தோழர்கள் கூட, அந்த தம்பிகள் கூட நம்பிவிட மாட்டாங்க. இவர்களை நம்பி ஏமாற மாட்டார்கள். இன்னைக்கு இங்க பேசும்போது விஜயகாந்த் சினிமாவில் மட்டும் கேப்டன் இல்லை. அரசியலிலும் கேப்டன். யாரு? மோடி. பாத்தீங்கல்ல எதுக்காக வந்தாருன்னு? இந்த இந்த மாரியான டயலாக் பேசுறது, இந்த மாரியான வேஷங்கள் நடத்துறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது மிஸ்டர் மோடி. அப்படி என்பதை வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்களின் முடிவுகளின் மூலமாக தெரிவிக்கப்படும். அதுவரைக்கும் இவர்கள் நாடகம் நடக்கட்டும். நீங்களே சொல்றீங்க இந்த மாதிரி எத்தனை முறை கேட்டாலும் கொடுக்க மாட்றாங்க. குடுக்குற வரைக்கும் நாங்க கேட்டுட்டு தான் இருப்போம்னு சொல்றீங்க. ஒரு ஒரு பொது மேடையில ஒரு முதலமைச்சர வந்து இப்படி கேட்குறாரு, நிதி வேணும் அப்படின்னு சொல்லி. இத வந்து ஒரு அமைச்சர்களை விட்டு கடிதமா குடுக்க சொல்லலாம். இல்ல ஒரு பொது மேடையில பிரதமர பார்த்து எங்களுக்கு இதுக்கெல்லாம் நிதி வேணும்னு சொல்றது, ஒரு பிரதமருக்கு தர்ம சங்கடத்த ஏற்படுத்தாதா? இல்ல பலமுறை நிதி கேட்டும் இத வந்து தரலன்றதுனால மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தலாம் அப்படின்ற மாரி முதலமைச்சர் வந்துட்டாரா? யாரிடம் எப்படி கேட்க வேண்டும் என்று ஒண்ணு இருக்கு. இந்த நடிகர்களிடம், இந்த வேஷம் போடுறவர்கள்ட்ட, இந்த அரசியலாக எதையும் மாற்றக்கூடிய நபர்கள்ட்ட நாம எப்படி இருக்கணும்? நம்ம புரட்சியாளர் மாவோ சொன்ன மாரி, நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை நம்முடைய எதிரி தான் தீர்மானிக்கலாம்னு மாவோ சொன்னாரு. அந்த வார்த்தையை இங்க எதுக்கு நினைவுபடுத்துறேன் தெரியுமா? இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பதில்? மனு குடுக்கலாம். எழுதி குடுத்துட்டு போலாம். வாங்கி ஒரு பக்கத்துல தூக்கி போட்டுறலாம். நாங்க பெட்டிஷன் குடுத்துட்டோங்கன்னு சொல்லலாம். அதையே 2 நாள் கழிச்சு, நாங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்தோம். இந்த முதலமைச்சர் என்னமோ மனு குடுக்குறேன், பேப்பர் குடுக்குறேன்னு அதுல ஒண்ணுமே இல்லீங்க. இப்படி என்று பேசக்கூடியவர்கள். இவர்கள் எந்த வேஷத்த வேணாலும் வேஷம் போடக்கூடியவங்க. அதனால தான் தெளிவா எல்லார் முன்னாலயும் திரையை விலக்குகிறார். இதோ பாருங்க 8,00,00,000 பேர் இருக்கிற நம்ம தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள், நீங்க எத்தன பேரு உங்களுடைய கருத்து? இவைகளெல்லாம் உங்க சார்பா சொல்லிட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். நாம எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல மோடி இருக்கிறார். அதனால மோடிய வந்து வரவேற்று உட்கார்ந்திருக்கும்போது சொல்றோம். இப்ப சொல்லலன்னா அப்புறம் வேற எப்ப சொல்றது? உங்கள் மன்றத்திலே, மக்கள் மன்றத்துல, மாணவர்கள் மன்றத்துல சொல்லிட்டோன்றாரு. இது வந்து நீங்க சொன்ன மாரி மக்களுக்கு தெரிவிக்கின்ற வேலையாகவும் இத நாம எடுத்துக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் மத்திய இணையமைச்சர் வேல்முருகன் அவர்கள் பேசுறாரு, இது வந்து திருச்சி வந்து ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இத வந்து திமுகவை சீன்ற மாதிரி பார்த்துக்கலாமா? அதாவது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு எதுவுமே தெரியாது. திருச்சி தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு போர்க்களங்களை, போராட்டங்களை நடத்தி, சென்னையிலே இருக்கிற பெரியார் திடல் போல திருச்சி மாநகரத்திலே ஐயாவினுடைய பெயரிலே இருக்கிற கல்லூரிகள், ஐயாவினுடைய நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான பேர் அதன் மூலமாக பலன் பெற்றார்கள். பலன் பெற்றார்ன்னா ஒரு நாள் சோறு போடுறது இல்ல தந்தை பெரியார். அவர்கள் வாழ்விலே விளக்கு போடுகிறவர் தந்தை பெரியார். கல்வி இப்படிப்பட்ட கல்விக்கூடங்கள் இருக்கிற அந்த திருச்சியில உட்கார்ந்துகிட்டு, திருச்சி ஆன்மீக பூமி, இந்த பூமி, அந்த பூமி அவருடைய விருப்பம். அவர் எப்படி வேணா பேசலாம். அவர பற்றி நமக்கு என்ன இருக்கு? இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வதிலும், ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்ட கருத்தை அவனுங்களுக்குள்ளேயே பேசுறதுல முதன்மையான நபர்களாக இருப்பவர்கள் பிஜேபிக்காரர்கள். ஆகவேதான் எவருடைய பேச்சுக்கும் நீங்க ரொம்ப ஒரு முக்கியத்துவம் குடுக்கணுன்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மந்தி பேசிச்சுன்னா இன்னொரு மந்தி வேறு ஒண்ணு பேசும். இது நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த மந்திகள் மேல் தாவி, கீழ்த்தாவிகளாக வந்துகிட்டு இருக்குங்க. மோடிய உட்கார வச்சுக்கிட்டு பேசுறதுல அதுல ஒரு பெருமை. வேற ஒண்ணும் கிடையாது. திருச்சி என்பது அறிவாளர்கள் நிறைந்த, உழைப்பாளர்கள் நிறைந்த, இவனுங்களுக்கு புரியணும்னு சொல்லட்டுமா? இவனுங்களுக்கு புரியணும்னா, விழிப்புற்ற இந்துக்கள் உள்ள பூமி அது. இவனுங்களுடைய இந்துத்துவா, நயவஞ்சக இந்த நாடகங்கள்லாம் அங்க ஒண்ணும் எடுபடாது. அங்க இருக்கிற மக்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமைகள், தங்களுடைய செயல்பாடுகள், தூய தமிழர்களாக இந்த திருச்சியினுடைய பெருமையை காத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க உள்ள நுழையறதுக்கு விடல. இவனுங்க ஆன்மீக பூமின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடப்பான். சொல்லிட்டு போறான். தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க, இந்த மாதிரி தமிழகத்தை மத்திய பாஜக அரசு வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, நிதி தராம. ஆனா இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இங்க வந்து நிதி வந்து திரட்டி பல பல புதிய திட்டங்களை இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டுறதுக்காக பிரதமர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பாஜக அரசு நிதி எல்லாம் தராங்க அப்படின்ற கேள்வி தானே மக்கள் மத்தியில எழும்பும். அடடடடா! எப்பேர்ப்பட்ட சீன் ஓடுது பாருங்க. காட்சி. இது ஒரு நல்ல காட்சி.
மாநில அரசிற்கு ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் தர வேண்டிய தொகைகள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது. நாங்கள் இத்தனை ஆயிரம் கோடி, அது எங்க பணம்? எங்க மக்கள் பணம், எங்க மக்களுடைய வரி பணம். மாநில அரசுக்கு யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயம். அதையெல்லாம் கொடுத்தே தீரணுன்ற சட்டம். அப்படி இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சு அதிலேயே பேலன்ஸ் வச்சிருக்கிற மோசடி பேர் வழிகளான மோடி பேர் வழிகள். இந்த மோசடி பேர் வழிகளாலும் மறுக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிற இதெல்லாம் அரசாங்கத்துக்கு யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் கணக்கு போட்டு நாங்க இவ்வளவு கொடுத்துட்டோம், நாங்க இன்னைக்கு இதை செய்யறோம். என்ன இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? நீங்க யாரு முதல்ல? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு தமிழ்நாட்டுல? எதுவுமே இல்லாம எதை பற்றியுமே கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு உங்க விருப்பத்துக்கு வாயில வந்தாலும் 20,000 கோடி 30,000 கோடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நமக்கு வர வேண்டிய பணத்தை மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட்டிக்கிட்டு நாங்க தான் கொடுத்தோம் அதெல்லாம் ஒரே ₹1 கூட தேசிய பேரிடருக்காக இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த மழை வெள்ள கொடுமையில பாதித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ₹1 கூட இன்னும் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கலன்றதுதான் அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே கொடுத்தது கூட மாநில பேரிடர் நிதியை இவனுங்க வாங்கி வச்சிருந்ததை கொடுத்துட்டு நாங்க தான் கொடுத்தோம்னு பொய் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு கூட்டம். இவங்களுடைய திறமை நமக்கு தெரியுமே. தமிழ்நாடுன்னா புறக்கணிக்கிறீங்கல்ல, ஏன்? உதாரணம் எய்ம்ஸ் தானே. எய்ம்ஸ் அடிக்கல்ல போட்டு இப்படியே விழா கொண்டாடி கிழிச்சாருல்ல மிஸ்டர் மோடி. எத்தனை ஆண்டு ஆகுது? ஒரு ஆண்டுல கட்டி முடிப்பண்ணார்ல. இப்ப எத்தனை வருஷங்கள் ஆகுது? ஒரு வேலை நடந்துதா? ஜப்பான் கூட நாங்க இது கடன் வாங்கி கட்ட போறோம். ஏன்? இங்க இருக்கிற பணங்கள்லாம் முடியாதா? இங்க நீங்க பண்ணி இருக்கிற கூத்துக்கெல்லாம் போதாதா? அதே மதுரையில எய்ம்ஸுக்கு அடிக்கல் போட்ட நாளிலேயே இந்திய துணைக்கண்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 4 மாநிலங்களில் மருத்துவமனையை கட்டி திறந்துட்டானுங்க. ஆனா இங்க இன்னும் காம்பவுண்ட் வாலே கட்டல. நட்டா வந்தாரு, ஒரு தடவை நட்டா வந்துட்டு முடிந்து விட்டது வேலைன்னாரு. யோ, காம்பவுண்ட் வாலே இன்னும் முடியலையான்னு ஓடிட்டாரு. எதுக்கு இதை சொல்றோம்னா, இவர்களால் தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம். இத தெளிவா மக்களுக்கு புரியிற பணிகளை எல்லாரும் நம்ம செய்வோம். ஒண்ணு வேணாம். தமிழுக்கும் தமிழைச் சேர்ந்த 4 மொத்தம் 5 மொழிக்கு உங்களுக்கு டயத்தோட சொல்லட்டுமா? 2017 ஏப்ரல் 1ல இருந்து இந்த நிலைகள் வரை 5 மொழிகளுக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் நம்ம திராவிட மொழிகள், ஒடிசாவையும் சேர்த்துக்கிட்டானுங்க. 5 மொழிகளுக்கும் ரூபாய் 29 கோடி ஒதுக்கியிருக்கலாம். 29 கோடி. அதே நேரத்துல மார்ச் 31 வரை நல்லா தெரிஞ்சுங்க, செத்துப்போன சமஸ்கிருதம், இத்துப்போன சமஸ்கிருதம் இந்தியாவிலே மொத்தம் 24,000 பேர் மட்டும்தான் பேசுறாங்களாம் அந்த தாய்மொழி. ஒன்லி 24,000. அந்த மொழிக்கு ரூபாய் 643.84 கோடி 643.84 கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி செலவு பண்ற. எப்படி? இதை விட என்ன உங்களுக்கு வேணும்? யார் தின்றாங்க? எத்தனை பேர் சமஸ்கிருதத்தை படிக்க போறான்? என்ன நடக்க போகுது? அந்த பல்கலைக்கழகத்துல என்ன கிழிக்க போறீங்க? என்ன அறிவியல் வளர போதா? பெரிய அளவிற்கு வரப்போதா? மாணவ கண்மணிகளுக்காக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக தான் கொண்டு வந்த திட்டங்களின் பெயரையும் சொல்லி அவங்களுடைய அறிவு கண்ணை திறக்கிறார். மிஸ்டர் மோடி, இதை கொண்டு வாயா குஜராத்துக்கு, இதை கொண்டு வாயா யூபிக்கு. நீ உட்கார்ந்து இருக்கிறிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படிக்க வேண்டிய நேரத்துல, ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்துல பள்ளிக்கூடமும் கட்டாம, காலேஜும் கட்டாம எல்லா மாநிலங்களுக்கும் அடித்தட்டு வேலைகளை செய்வதற்கு வடமாநில மாணவர்கள் எல்லாத்தையும் இங்க அனுப்பிச்சிட்டார். படிக்க வைக்கல. படிக்க வைக்காத குறைக்கு காரணம் மோடி என்போம். அந்த இதான் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாகவே சுட்டி காண்பித்தார்கள். தமிழ்நாட்டின் நிலைமை பாரு, உங்க நிலைமையை பாரு. அந்த இளைஞர்களை பாவம், அவங்க மேல குறை இல்லை, ஆனா இவர்கள் தான் குறை. அதனாலதான் அது நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா உடனே எடுத்து அதை வேறு விதமாக திசை திருப்பி பிரச்சாரம் பண்ணானுங்களே தவிர நடைமுறை என்ன, இதுல இருக்கிற உண்மை நிலை என்ன என்பதை மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதுக்காகத்தான் நம்ம சொல்ல வந்தோம். தமிழ்நாடு என்பது எல்லா வகையிலும் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. அது எதுக்கான நிதி ஒதுக்குறதாக இருந்தாலும் 2 நாள் குஜராத் போயிட்டு 1000 கோடி கொடுத்து வர்றார் மோடி. 1000 கோடி என்ன செய்வீங்க?
இங்க கிடையாது. ஆமா, நாங்க அங்க வந்து அப்படிதான், இங்க இப்படிதான்றாரு. யூபில நடந்துகிட்டு இருக்கிற அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இந்திய துணைக்கண்டத்தையே ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு இளைஞர்களை, மாணவர்களாக வரவேண்டியவர்களை எல்லாம் இந்தியா முழுக்க தெருத்தி விட்டு, அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது பிஜேபி என்கிற காவி கூட்டம். அதுக்கு உதாரணம் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த வேலையாட்கள். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். சார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுநரை போய் முதலமைச்சர் சந்திக்கிறாரு. இன்னொரு புறம் பிரதமரோடு முதலமைச்சர் மேடையில் அமர்றாரு. இது ஒரு மாதிரி திமுக வர்சஸ் பாஜக அப்படின்ற மாதிரி களம் மாறிடுச்சோ? ம்ஹ்ம். நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதத்தான் முதலமைச்சர்ன்னு. இதுதான் திராவிட மாடல்ன்னு. அரசியல் வேறு, அரசு பூர்வமான நிலை வேறு. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக, திராவிட மாடல் தலைவராக அவர் இயக்கப்பணி ஆற்றுவது என்பது எங்க தலைவர். சமூக நீதி தலைவர். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்ற முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, ஒரு முதல்வர் ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கிறார். அங்க யாரும் பிஜேபி காரன பார்க்கிறதாக அர்த்தம் கிடையாது. ஒரு எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வர் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் பார்க்கிறார். இந்த கவர்னர், இந்த ஆளு ஆர்எஸ்எஸ் ரவியா இருக்கலாம். ஆனா உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு. கலந்து பேச சொல்லி கவர்னரை வந்து முதல்வரை கூப்பிடியா அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட்டவுடன் போறார். ஆக உரிய மரியாதை, தகுதி, தரம் இவையெல்லாம் தெரிந்த முதலமைச்சர் சட்டப்படியாக செயல்படக்கூடியவர் நான் துவக்கத்திலே சொன்னேன். அது இன்றைக்கும் நிலைநிறுத்தி நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது நிரூபிக்கின்ற நேரத்திலேயும் நாங்க யார், எங்க மக்கள் யார், எங்க மக்களுக்கான தேவைகள் என்ன என்பதையும் அவர்களுடைய நலனையும் திராவிட மாடல் அரசின் சிறப்புகளையும் பதிவு செய்கிறார் என்பதுதான் அதனுடைய உயர்ந்தபட்ச சிறப்பு, பெருமை என்று இங்க நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. வணக்கம், வாழ்க.